என்ஜாய் உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம சேனலில் போடுற அனைத்து வீடியோக்களும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துட்டு இருக்கு. வீடியோவை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இன்னைக்கான ஒரு கெஸிங்கை ஒன்று பார்த்துருவோம், அதுக்காக தான் வீடியோ வந்திருக்கோம். இன்றைக்கி ரிசல்ட் என்ன அடித்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா 057, ஓகேங்களா? 057. இந்த BC 57 எப்படி அடிச்சான்னு யாராவது பார்த்தீங்களா? ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க, BC 57 வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டால் BCயில் ஒரு 77 அடிச்சிருந்தான் இந்த மாதம். கரெக்டாக 2, 4, 5, 6, 7 நாள் விட்டு BCயில் ஒரு 67. கரெக்டாக 2, 4, 5, 6 கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1, 2, 3, 4, 5, 6, 7 நாள் விட்டு மறுபடியும் கரெக்டாக 1, 2, 3, 4, 5, 6, 7 நாள் விட்டு BC 57, ஓகேங்களா? நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். சில நம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேஷுவலாக இருக்கும், அழகாச்சுப்படும். BC 77 கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 7 நாள் விட்டு 67, கரெக்டாக 7 நாள் விட்டு இன்றைக்கி BC 57. இங்கே ஏ போர்டு 1, இங்கே 3, இங்கே ஓகேங்களா? இங்கே ஏ போர்டு 1, இங்கே 3, மேக்ஸிமம் 2 வருமா அப்படின்னு தான் 257 வருமா ப்ரோன்னு சொல்லிட்டு நீங்கள் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 257 அப்படின்ற நம்பரை ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஆனால் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 057 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிருந்தான், ஓகேங்களா? நான் இந்த மாதம் போன மாதம்லாம் ஒரு விஷயம் நிறைய நோட் பண்ணிக்கலாம். நம்ம போன மாதம் ABBCயில் எதெல்லாம் டபுள்ஸ் அடிச்சோன்னா அது எல்லாமே மேக்ஸிமம் கேமில் வந்து தாடிட்டே வந்தான். 441, BC 41, AC 41. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அதிலே வந்து ஒரு AB 41 நடிச்சிருந்தான். அதேமாதிரி 227, BC 27, AC 27, ஒரு AB 27 நடிச்சான். 76, AB 76, AC 76, ஒரு BC 76 நடிச்சிருந்தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 376 கீழே, ஓகே. இங்கே அதேமாதிரி இந்த 337, BC 37, AC 37, AB 37 நடிச்சிருப்பான். ஆனால் இந்த மாதமும் அதேமாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் நிறையா வந்து டபுள்ஸில் ஆடிருந்தான். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னெல்லாம் பண்ணியிருப்பான். பார்த்தீங்கன்னா 226 இது வரைக்கும் பிரிச்சா இல்லை, 177 இது வரைக்கும் பிரிச்சா இல்லை, 922 பிரிச்சா இல்லை, 995 BC 95, AC 95, அதுக்கே 988 அதையும் பிரிச்சல, 900 பிரிச்சா இல்லை, 960 இல்லை. மீதி இருந்த எந்த நம்பருமே இந்த மாதம் வந்து மேக்ஸிமம் கேமில் பிரித்து ஆடவே இல்லை, ஓகேங்களா? நான் போன மாதம் எல்லா டபுள்ஸுமே வச்சு கேமை சூப்பராகவே ஆடிருந்தான். அதேமாதிரி இந்த மாதம் 9 வச்சு ஒரு கேம் வந்து சூப்பராக ஆடிருந்தான். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஏ போர்டு 9 வச்சு 922 ஃபுல் டபுள்ஸு, ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 988 அப்படின்னு சொல்லி வச்சுருந்தான். அடுத்து 9 வச்சு 900 அப்படின்னு அடிச்சு. நீங்கள் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ஏ போர்டு 9 வச்சு 22, ஏ போர்டு 9 வச்சு 88, ஏ போர்டு 9 வச்சு 00. இதில் ஏ போர்டு 9 வச்சு ஒரு 966, அடுத்து ஏ போர்டு 9 வச்சு ஒரு 944 கண்டிப்பாக கேமில் ஆடுவான் அப்படின்னு எதிர்பார்த்து நம்ம ஜாயினில் சொல்லியிருந்தோம். அதுவும் AB 96, AC 96 அடித்தான். ஆனால் 966 அடிக்கல. மேக்ஸிமம் எல்லா மாதமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நம்பர் கேமில் ஆடவே மாட்டான். நல்லா புரிஞ்சுக்குவோம். போன மாதம் டபுள்ஸ் அடிச்ச நம்பர் எல்லாமே பிரிச்சான மாதிரி இந்த மாதம் வந்து இந்த 966 ABS முடிச்சிட்டான். மேக்ஸிமம் ஒரு 944 அப்படின்ற நம்பரை டேரெக்டாக அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 922 அடிச்சான், 988 அடிச்சான், 900 அடிச்சான். ஒன்று அடிச்சிருந்தா 966 அடிச்சிடலாம், இல்லை 944 அடிக்கலாம். ஆனால் ரெண்டுமே கேமில் இது வரைக்கும் ஆடலை. 96 பிரித்து ஆட்டான். AB 96 அடிச்சிட்டான், AC 96 அடிச்சிட்டான். ஆனால் இந்த 944க்கு நம்ம சொன்ன மாதிரி BCயில் ஒரு 94 இருக்குது. இதை தூக்கி அப்படியே AB AC 94 வச்சான்னு வச்சுக்கலாம். ஒரு 944 அப்படின்ற நம்பர் ஒரு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஏதாவது C போர்டு 4 இல்லை A போர்டு B போர்டு இல்லை 9 ஏதாவது வருது அப்படின்னா கண்டிப்பாக இந்த 944 அப்படின்ற நம்பரை ட்ரை பண்ணிக்கோ. ஒருவேளை 966 டேரெக்டாக 60 அடிக்காமல் 66 இல்லை 976 அடிக்காமல் 966 அப்படின்னு அடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தாராளமாக 944 விட்டுடலாம். இங்கே கேமை பிரித்து ஆடிட்டான் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் சொல்கிறேன். சப்போஸ் ஒரு வேளை திருப்பி அடிக்கும் 944 கேமில் வரத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? நான் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், உங்கள் கெஸிங்கில் வரும்போது தாராளமாக ஆடிக்கோங்க. இப்போ நாளைக்கான ஒரு கெஸிங்கை ஒன்று பார்ப்போம். இந்த மாதம் ஒரு அளவுக்கு நம்பர் அப்படியே திருப்பி அடிச்சுட்டே வரான். B போர்டு 5. நான் கேமில் நிறைய டைம் உங்கள்கிட்ட சொல்கிற ஒரே வார்த்தை அப்படின்னா, கேமில் எந்த நம்பர் கம்மியாக எடுத்து ஆடுறானோ அதை வச்சு ஆடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நமக்கு போன மாதம்லாம் நமக்கு சொல்லியிருப்போம் பாருங்கள், இந்த 41க்கு 46. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அடிச்சிருந்தான். 4 வச்சு போன மாதம் 2 நம்பர் 3 நம்பர் தான் அடிச்சிருந்தான். 3 நம்பரையும் அழகாக வந்து கேமில் வந்து மூவ் பண்ணியிருந்தான். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படிங்கன்னா, இந்த B போர்டு 5 வச்சு இந்த மாதம் ஒரு 57, மேலே ஒரு 51, வேறு எந்த நம்பருமே இல்லை. இது வரைக்கும் B போர்டு 5 வச்சு வேறு எந்த நம்பருமே இல்லை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரெண்டுத்தையும் டார்கெட் வச்சு ஒரு கெஸிங் கரெக்டாக வருது. மேக்ஸிமம் அதுவும் ஒரு நம்பர் திருப்பி ஆடும்போது கண்டிப்பாக கேமில் வரதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்கும். பார்த்துக்கோங்க. கெஸிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்கள் கெஸிங்கில் வந்தால் மட்டும் தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, BC 51, கரெக்டாக BC 51 அப்படின்ற நம்பர் எடுத்துக்கோங்க. BC 51க்கு ஃபுல் ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 0, 1க்கு 6, அப்போ 06ன்னு வரும். அதை மேலே என்ன பண்ணியிருப்பான்னு கேட்டிங்கன்னா 60 அப்படின்னு கேமை முடிச்சிருப்பான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே ஒரு காமன் மேன் இப்போ 6ன்னு வச்சு 5க்கு ஆப்போசிட் அடிச்சா மறுபடியும் அவன் 6ன்னு வச்சு அந்த 5க்கு போகவே மாட்டான். 5 முதல்ல அடிச்சு தான் அந்த 6க்கே போவான், ஓகேங்களா? ஏன்னா நம்ம நிறைய டைம் கேமில் அப்படி தான் தோற்றுக்கிறோம். அவன் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பரை அடிக்கிறான் அப்படின்னா அதை ஆப்போசிட் பண்ணி தான் அடிப்பானே தவிர டேரெக்டாக அடிக்க மாட்டான். இப்போ 9 கீழே 5 அடிக்கிறான்னா அடுத்து 5 அடிச்சுட்டு தான் 9 அடிப்பானே தவிர மேக்ஸிமம்
மேக்ஸிமம் 9 அடிச்சுட்டு 5 அடிக்கவே மாட்டான். இங்கே ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 6 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காமனாகவே ஒரு 2, 3 6 இருக்குது. ஓகேங்களா, 6ல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காமனாக 2, 3 6 இருக்குது. ஆனால் நம்ம அதை வந்து பெருசாக எடுக்க முடியாது. ஆனால் 5க்கு காமனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமை சூப்பராக ஆடிருக்காங்க. இங்கே நல்லா பாருங்கள், இந்த 2 நம்பர் பார்த்துக்கோங்க. BC 60 51. அதனால தான் 51 ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன். 51க்கு ஃபுல் ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 60ன்னு வரும். 006ன்னு வரும். அது அழகாக என்ன பண்ணோன்னா அது கீழே அப்படியே 60. அப்போ 60க்கு ஒரு 51ன்னு வச்சு கேமை முடிச்சிருப்பான். இப்போ அதேமாதிரி சிம்பிள் லாஜிக் தான் அது. 57. ஓகேங்களா, இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கோங்க. 51க்கு எப்படி 60ன்னு வச்சாலும் 57க்கு அப்படியே 7க்கு ஆப்போசிட்டு 2, இந்த 5க்கு ஆப்போசிட் 0ன்னு வச்சான்னு வச்சுக்கணும். நாளைக்கு BC 20 அப்படின்ற நம்பர் வரதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 51, இந்த 1க்கு ஆப்போசிட் 6, ஓகேங்களா, இந்த 5க்கு ஆப்போசிட் 0 60. 51க்கு இங்கே 60 வச்ச மாதிரி இந்த 57க்கு சி போர்டு 0க்கு ஒரு 2, 5க்கு 0ன்னு வச்சான்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு சி போர்டு 0 BC 20 அப்படின்ற நம்பர் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி 20லாம் நம்ம குறை சொல்லவே முடியாது. நமக்கு தாராளமாக 20 ரெகுலராகவே ஆடிட்டு வரோம். பார்த்திங்கன்னா நமக்கு 920, அதுக்கு முன்னாடி 420, அதுக்கு முன்னாடி ஒரு 420, இடையில் ஒரு 320. போன மாதம் மட்டும் தான் இந்த 20 இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், 20 இல்லை, 40 மட்டும் ஒரு 2 வாட்டி ஒரு 60, ஒரு 80 அடிச்சு தான். இந்த மாதம் நமக்கு சி போர்டு 0 வச்சு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு 90, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60, அவ்வளோதான் ஆடிக்கலாம். மேக்ஸிமம் நாளைக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக BC 20 அப்படின்ற நம்பர் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அடுத்து அதேமாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ BC 20 அப்படின்னா நமக்கு இந்த மாதம் BCயில் 2 வச்சுருக்கான். அது திருப்புறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு நம்பரை 2 வாட்டி அடிக்கிறான் அப்படின்னா அதை கண்டிப்பாக கேமில் திருப்பி அடிச்சிடறான். அது நிறைய இடத்துல நம்ம சொல்லலாம், நிறைய இடத்துல நம்ம பார்த்துமே இருப்போம். ஓகேங்களா, அதனால் அதை அப்படியே கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அதேமாரி இப்போ B போர்டு 2 நமக்கு, ஏன்னா BC 20ன்னு வச்சிட்டோம். B போர்டு 2 அப்போ A போர்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய டூஸ்ட் அழகாக பார்த்தீங்கன்னா இங்கே 2 வச்சு காமனாக கேமில் அடிச்ச நம்பர் ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா, அதுவும் ABயில் இதெல்லாம் BCயில் சிவர் BC 02, இங்கே கரெக்டாக AC 02, ஒரு ABயில் ஒரு 02 அப்படின்னு வந்துன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேம் டோட்டலாக க்ளோஸு. அப்படி 02 அப்படின்னு வருதுன்னா 020 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. BC 02, ACயில் 02, ஏன்னா இங்கே BC இங்கேயுமே வந்துச்சு, அதனால் அதை விட்டுருங்க. அப்போ நமக்கு இன்னும் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு AB 02. ஓகேங்களா, ABயில் ஒரு 02ன்னு ஒன்று மட்டும்தான் இருக்குது. அப்போ 02 நமக்கு ஆல்ரெடி BCயில் 20, அப்போ B போர்டு 2ன்னு வரும்போது அப்போ 020 அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக நம்ம டேரெக்டாக ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இல்லை நான் நிறையா டைம் இன்னும் சொல்லியிருக்கேன், கேமில் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணணும்னு தெரியும். ஒரு டபுள்ஸை வச்சு கேமில் அடிக்கிறான் அப்படின்னாலே அந்த நம்பரை கம்பல்சரி தொடர்ந்து ஆடிட்டு வந்தான் கேமில். எனக்கு அப்படியே கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னு வச்சுன்னா எல்லாத்துமே எடுத்தே சொல்லிவிடுவோம் உங்களுக்கு. ஏன்னா அதே மாதிரி இந்த மாதம் நமக்கு 002ன்னு வச்சுருக்கான். இதை கண்டிப்பாக திருப்பி நீங்கள் நிறைய இடத்துல பாருங்கள், எந்த இடத்துலலாம் ஒரு நம்பரை டபுள்ஸோ இல்லை அடப்போ எதுவானா இருக்கட்டும், அந்த நம்பரை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக கேமில் எடுத்து அந்த மாதத்தில் நான் சொல்கிறேன், அடுத்த மாதம் இல்லாமல் அதே மாதத்தில் பாக்ஸ் வந்து நிறையா டைம் அடித்தானா ஒரு தொடர்ந்து ஒரு 6-7 மாதம் அடிச்சுட்டே வருவான். அடுத்து கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவான், மறுபடியும் தொடர்ந்து அடிச்சுட்டே வரும், மறுபடியும் ஒரு ஃப்ரீயாகவே விடும். அதனால தான் சொல்கிறேன், இந்த 002 நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. BC 02, AC 02, AB 02. அப்போ AB 02 அதேமாதிரி இப்போ நமக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 60க்கு ஒரு 51க்கு 57க்கு 20 அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக 020. ஓகேங்களா, 020 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக ட்ரை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வரதுக்கான ஒரு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, கொஞ்சம் மைண்டில் வச்சு. அதே மாதிரி இப்போ இன்னொரு விஷயம் சொன்னோம், BC 77, 67, கரெக்டாக 57, 6 நாள் 7 நாள் 6 நாளா 1 2 3 4 5 6 7 நாள் கேப்பில் அடிச்சிருந்தான். இந்த 7 அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே 2 தான் அடிச்சிருக்கான் கேமில். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே என்ன பண்ணியிருப்பான் பாருங்களேன், கரெக்டாக அடுத்த நாள் 02, அடுத்து பாருங்கள் 00, கரெக்டாக BC 01 ஏதாவது உங்கள் கெஸிங்கில் வந்து நான் கூட தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா 77, 67, 57 கரெக்டாக அடுத்த சீரிஸ் ஆச்சாம். இப்போ நம்ம கேப் நம்பர் எப்பயுமே கேமில் ஆடுவான்னு சொல்லியிருப்போம்ல, BC 002, அடுத்து 00, ஒருவேளை 01 அதே 7 நாள் கேப்பில் வந்தாலுமே மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, நாளைக்கு என்னோடய கெஸிங் கரெக்டாக இருந்தது அப்படின்னா BC 02 தான். BC 20. ஓகேங்களா, BC 20 அப்படி 20ன்னு வருதுன்னா கண்டிப்பாக 020 அப்படின்ற நம்பரை தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. நான் திரும்ப எப்பயுமே சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட கெஸ்ஸிங்கில் வருது அப்படின்னா மட்டுமே அதை ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்களோட கெஸ்ஸிங்கில் வருது அப்படின்னா மட்டுமே அதை ட்ரை பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.